ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, அரசின் அடக்குமுறை நடவடிக்கைகள் பற்றி பார்க்க போகிறோம். ரவுலட் சட்டம் முதல் உலகப் போரில் முக்கிய பங்களிப்பை செய்ததனால் குறிப்பாக ஆங்கில பேரரசுக்காக இந்திய வீரர்கள் தொலைதூர பகுதிகளில் போரிட்டனர். அதாவது முதல் உலகப் போர் எந்த இயரில் நடந்துச்சுன்னா 1914 to 18 வரை நடந்துச்சு. இந்தியர்கள் ஆங்கில அரசிடமிருந்து மேலும் பல சீர்திருத்தங்களை எதிர்நோக்கினர். ஆனால் ஆங்கில அரசு 1919 கொடூரமான குழப்பவாத புரட்சி குற்ற சட்டத்தை இயற்றியது. ஆங்கில அரசு எந்த இயர்? 1919 இச்சட்டத்தை பரிந்துரை செய்த குழுவினுடைய தலைவரின் பெயர் சர் சிட்னி ரவுலட் ஆவார். எனவே இச்சட்டம் பரவலாக ரவுலட் சட்டம் என அறியப்பட்டது. இச்சட்டத்தின் கீழ் முறையான நீதித்துறை சார்ந்த விசாரணைகள் இல்லாமலேயே யாரை வேண்டுமானாலும் பயங்கரவாதி என குற்றம் சாட்டி அரசு சிறையில் அடைக்கலாம். அதாவது இந்த ரவுலட் சட்டத்தோட நோக்கமே என்னன்னா, யாரை வேணாலுமே விசாரணை இல்லாமல் அவங்கள ஒரு குற்றம் சாட்டி அவங்கள சிறையில் அடைக்கக்கூடிய சட்டம் தான் இந்த ரவுலட் சட்டம். இதை கண்டு இந்தியர்கள் திகிலடைந்தனர். மக்களின் கோபத்திற்கு குரல் கொடுத்த காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் தான் பயன்படுத்திய போராட்ட வடிவமான சத்தியாகிரகத்தை மேற்கொண்டார். அதாவது இந்த ரவுலட் சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் இவர் தென்னாப்பிரிக்காவில் சத்தியாகிரகத்தை ஃபாலோ பண்ணியிருப்பார். அதே சத்தியாகிரகத்தை இந்த ரவுலட் சட்டத்திலையும் இவர் ஃபாலோ பண்ணார். ரவுலட் சத்தியாகிரகம் 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் உரையாற்றினார். அதாவது ரவுலட் சத்தியாகிரகம் எந்த இயர் நடைபெற்றதுன்னா 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியடிகள் பேசியிருக்காரு. 1919 ஏப்ரல் 6 கருப்பு சட்டத்தை எதிர்க்கும் நோக்கில் தடையடைப்பு வேலை நிறுத்தங்களும் நடத்தப்பட்டன. தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. பல பகுதிகளில் இருந்து தொடங்கிய ஊர்வலகங்கள் மெரினா கடற்கரையில் ஒன்றிணைந்து பெரும் மக்கள் கூட்டமானது. அந்நாள் முழுவதும் உண்ணாவிரதமும் பிரார்த்தனைகளும் மேற்கொள்ளப்பட்டன. சென்னை சத்தியாகிரக சபை என்ற அமைப்பு நிறுவப்பட்டது. ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், எஸ் சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் கூட்டத்தில் உரை நிகழ்த்தினர். அதாவது சென்னை சத்தியாகிரக சபையை ஒரு அமைப்பு நிறுவப்பட்டாங்க. அங்கே யார் யார் உரையாற்றினாங்கன்னா, ராஜாஜி, கஸ்தூரி ரங்கர், எஸ் சத்தியமூர்த்தி, ஜார்ஜ் ஜோசப் ஆகியோர் கூட்டத்தில் உரை நிகழ்த்தினாங்க. தொழிலாளர்களுக்கென தனியாக நடத்தப்பட்ட கூட்டம் ஒன்றில், அதாவது தொழிலாளர்களுக்குன்னே தனியாக ஒரு கூட்டம் நிகழ்த்தினாங்க. அப்போ வி கல்யாண சுந்தரம், அதாவது திரு வி கல்யாண சுந்தரம், பி வாடியா, வஉசி ஆகியோர் உரையாற்றினர். தொழிலாளர்களும் மாணவர்களும் பெண்களும் பெருவாரியான எண்ணிக்கையில் பங்கேற்றதே இவ்வியக்கத்தின் முக்கிய அம்சமாகும். இதுதான் ரவுலட் சட்டத்தோட ஒரு முக்கியமான கண்டென்ட். இதில் எல்லா இன்ஃபர்மேஷனுமே கவர் ஆயிருக்கு. இது 10th புக்கு